தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் நடாத்தப்படுகின்ற குளோக்கல் ஃபேர் எனப்படும் நடமாடும் சேவை எதிர்வரும் மே மாதம் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதிகளிலே முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச அலுவலர் பிரிவில் உள்ள புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினுடைய மைதானத்திலே இடம்பெற இருக்கின்றது. அதிஉத்தம ஜனாதிபதி அவர்களுடைய வழிகாட்டலிலே தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் கௌரவ மனுஷன் ஆணையக்கார அவர்களுடைய எண்ணக்கருவில் அதனுடைய இராஜாங்க அமைச்சர் கௌரவ ஜெகத் புஷ்பகுமார் அவர்களுடைய ஒத்துழைப்போடும் கௌரவ இராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் அவர்களுடைய பங்கு பெற்றுதலோடும் இடம்பெற இருக்கின்றது. இந்த தொழில் வழிகாட்டல் தொடர்பான இந்த நடமாடும் சேவையினுடைய முக்கிய நோக்கம் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் இந்த தொழில் சந்தையினை மேம்படுத்தி புனரமைப்பது மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. இந்த நிகழ்வுடைய மிக முக்கியமான விடயம் தொழில் மற்றும் வெளிநாட்டு அமைச்சின் கீழ் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களுடைய சேவைகளையும் மக்களுடைய வாழ்விடங்களிலேயே பெற்றுக் கொடுப்பதே இதனுடைய பிரதான நோக்கம். அந்த வகையில் இந்த நடமாடும் சேவையிலே பல அரச நிறுவனங்கள் பங்கு பெற்ற இருக்கின்றன. குறிப்பாக தொழில் அமைச்சு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், மனிதவள திணைக்களம் மற்றும் தொழில் முகவர்கள் மற்றும் தொழில் சார்ந்த துணை சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்கள் உட்பட சுமார் 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெற்ற இருக்கின்றன. இந்த நடமாடும் சேவையிலே மிக முக்கியமாக சில சேவைகளை நான் இங்கே குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். குறிப்பாக எதிர்கால தொழிலாளர் சந்தையில் இணையவிருக்கின்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களின் குடும்பங்களில் உள்ள இளம் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய கல்வி மற்றும் தொழில்முறை திறன்களை மேம்படுத்துவதற்கான வசதிகள் மற்றும் வாய்ப்புகளை அறிமுகம் செய்தல் ஒரு பிரதான நோக்கமாக இருக்கின்றது. அதேபோல் புலம்பெயர் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேலும் உயர்த்துவதற்காகவும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சங்க உறுப்பினர்களை வழங்கப்பட வேண்டிய சேவைகள் மற்றும் அவர்களின் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் பற்றிய ஒரு கலந்துரையாடலும் இந்த நடமாடும் சேவையிலே இடம்பெற இருக்கின்றது. அதேபோல் தொழிலாளர் சந்தையில் உரிய அங்கீகாரம் பெறாத தொழில்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட அவ்வாறான தொழில்கள் இருக்கின்றன. அந்த தொழில்களில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுடைய தொழில் கௌரவத்தை மேம்படுத்துவதற்காக கருசரு என்ற வேலை திட்டம் இங்கே ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. அதேபோல் எதிர்கால தொழில் சந்தைக்கு தயார்படுத்தல் மற்றும் அறிவுத்திறன்களை பெற்றுக் கொடுப்பதற்காக பாடசாலை பிள்ளைகள் மற்றும் பாடசாலையிலிருந்து வெளியேறிய இளைஞர் யுவதிகளை இணைத்து ஸ்மார்ட் யூத் கிளப் என்ற எண்ணக்கருவிக்கு அமைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த ஸ்மார்ட் கிளப் உருவாக்கப்பட இருக்கின்றது. அதேபோல் குறைந்த வசதியுடைய பாடசாலை பிள்ளைகளுக்கு சிரம வாசனா நிதியத்தினூடாக பாடசாலை கல்வி உபகரணங்கள் இந்த நிகழ்விலே வழங்கப்பட இருக்கின்றது. இளைஞர் யுவதிகளுக்கு தேசிய மற்றும் சர்வதேச தொழில்களை அதிகரிப்பதற்காக அவசியமான வசதிகள் மற்றும் ஒருங்கிணைப்பை வழங்குவதோடு ஆலோசனைகளும் இந்த நடமாடும் சேவையிலே வழங்கப்பட இருக்கின்றது. அதேபோல் ஊழியர் சேவலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த நடமாடும் சேவையிலே ஒரு வாய்ப்பு கிடைக்க இருக்கின்றது. அதே மாதிரி தொழிலாளர்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் இந்த நடமாடும் சேவையிலே தீர்ப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதேபோல் தற்போது பெற்றுள்ள திறன்களுக்கு ஏற்ப, அதாவது RPL என்பார்கள், அந்த RPL திட்டத்தின் கீழ் சான்றிதழ்களை பெறுவதற்கும் இந்த நடமாடும் சேவையிலே வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தொழில் பயிற்சிக்கான ஆட்சேர்ப்பு உட்பட பல முக்கியமான விடயங்கள் இங்கே இந்த நடமாடும் சேவையிலே இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே பார்க்க போனால் ஒரு குறிப்பாக இளம் தொழிலாளர்கள், அதாவது எதிர்காலத்திலே தொழிலை பெற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருக்கின்ற ஒரு நிகழ்வாகும். அதாவது இந்த இளம் சந்ததியினருக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பும் அதற்குரிய ஆலோசனைகளையும் பெறக்கூடிய ஒரு களமாக இந்த நடமாடும் சேவை இருக்கின்றது. அதேபோல் தொழிலாளர்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய ஒரு களமாகவும், குறிப்பாக தொழில் புரிகின்ற வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து தொழில் பெற்றுவர்களுடைய குடும்ப நலன்களை அதற்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த நடமாடும் சேவையிலே கிடைக்கின்றது. இது மட்டுமல்ல, இந்த நடமாடும் சேவையிலே
ஏனைய சில நிகழ்வுகளும் இடம்பெறுகின்றது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்ற சுமார் வசதி குறைந்த 10 பாடசாலைகளுக்கு கல்வி விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. மேலும் பல நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது. இது தேசிய ரீதியில் இடம்பெற்று வருகின்ற இந்த நிகழ்வில் இது முல்லைத்தீவு மாவட்டம் 12வது நிகழ்வாக இடம்பெறுகின்றது. இந்த சிறந்த இந்த வாய்ப்பை எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்ற தொழிலாளர்கள், தொழிலை எதிர்பார்க்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள் உட்பட அனைவரும் பயன்பெற வேண்டும். அனைவரும் இந்த 2 தினங்களும் வந்து உங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.